சீன கொடி விவகாரம் திமுக என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன் பட்டினத்தில் இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் 2வது ராக்கெட் ஏவுதளம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடந்துச்சு. இந்த விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துக்கிட்டாரு. இதை வாழ்த்தி மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன் அந்த ஒரு நாளிதழில் விளம்பரம் ஒன்று கொடுத்துருக்காரு. அந்த நிகழ்ச்சியை வாழ்த்தியும் தமிழகத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய பெருமை அப்படிங்கிற வகையிலையும் ஒரு நாளிதழில் ஒரு விளம்பரம் ஒன்று கொடுக்குறாரு அனிதா ராதாகிருஷ்ணன். அந்த விளம்பரம் தான் இப்போ சர்ச்சையாக மாறி இருக்கு. அந்த விளம்பரத்தில் சர்ச்சையாக மாறக்கூடிய அளவுக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விளம்பரத்தில் சில ராக்கெட்டுகளுடைய படங்கள் இருந்துச்சு. ராக்கெட்டுடைய பிக்சர்லாம் அந்த விளம்பரத்தில் இருக்குது. அதில் பிரதானமாக இடம்பெற்றிருந்த ராக்கெட்டில் சீனாவின் கொடி இருந்துச்சு. பக்கத்தில் இருந்த இன்னொரு ராக்கெட்டில் சீன எழுத்துக்கள் இடம்பெற்றிருந்துச்சு. அப்போது எல்லாரும் ஒரு சர்ச்சையாக மாறுது. என்னென்னா, நம்ம இந்தியா இஸ்ரோ தரப்பில் பல ராக்கெட்டில் ஏவி இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நிலவுடைய தென்துருவ பகுதி ஆய்வு செய்கிறதுக்காக அனுப்பப்பட்ட ராக்கெட்டாக இருக்கட்டும், இப்படி பல ராக்கெட்டை இந்தியா ஏவி சாதனை படைத்திருக்காங்க. நம்ம தமிழகத்தில் குலசேகரன் பட்டினத்தில் 2வது ஏவுதளம் ராக்கெட் ஏவுதளம் அமைக்கும் போது அதுக்கான விளம்பரம், அதை பெருமைப்படுத்திய விளம்பரத்தில் எதுக்காக சம்பந்தமே இல்லாமல் சீனாவுடைய ராக்கெட் கொண்டு வரப்படாது அந்த போஸ்டரில் அப்படிங்கிறதா மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கு. இதையடுத்து இந்த விவகாரம் குறித்து விளக்கம் அளித்த திமுகவினுடைய தூத்துக்குடி தொகுதி எம்பி கனிமொழி என்ன சொல்றாங்க, யாரோ ஆர்ட் ஒர்க் செய்தவர்கள் இந்த படத்தை போட்டிருக்காங்க. சீன பிரதமர் இங்கே வராரு, அவரை பிரதமர் வரவேற்று மாமல்லபுரத்தில் வாக்கிங் கூட்டு போறாரு, அதை எதிரி நாடு அப்படின்னு யாரும் அறிவிக்கலை அப்படின்னு தெரிவித்தாங்க கனிமொழி. சர்ச்சைக்குள்ளான இந்த விளம்பரம் சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு வடிவமைப்பு நிறுவனத்தில் வடிவமைப்பு செய்யப்பட்டு பத்திரிகைகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. இப்போ இது அவங்க கவனத்துக்கு வந்ததா வரலையாலான்னு தெரியல. அப்போது சீனாவுடைய ராக்கெட் போட்டது தான் மிகப்பெரிய தவறு அப்படின்னும் போது சீன அதிபரே இங்கே இந்தியாவுக்கு வராரு, மாமல்லபுரத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவரை வாக்கிங் கூப்பிட்டு போகிறாரு. அப்போ சீனா நம்மளுடைய எதிரி நாடா? அப்போ எதிரி நாடுன்னு அறிவிக்கலையே, அப்போ நட்பு நாடா? அப்படிங்கிற மாதிரி நான் பல கேள்விகள் இந்த மாதிரிலாம் கேட்டு இதை பற்றி பேசக்கூடிய அளவுக்கு என்ன இருக்குது, இது ஒரு சாதாரண ஒரு சின்ன தவறு தானே அப்படிங்கிற மாதிரி எம்பி கனிமொழி சொன்னாங்க. இப்படி எந்த தவறு நேர்ந்தது அப்படின்னு தொடர்பாக அந்த நிறுவனத்தை தொலைபேசியிலையும் நேர்லையும் தொடர்பு கொண்டு இது தொடர்பாக கேட்டபோது அவங்க விளக்கம் கொடுக்க முன்வரலை. அந்த பிரிண்ட் போட்டாங்களே, அந்த பிரிண்டிங் ப்ரெஸ், அனிதா ராதாகிருஷ்ணன் தரப்பில் கேட்டபோது பதிலளித்த அவர் உதவியாளர், அந்த விவகாரம் தான் முடிஞ்சிச்சு, அந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டு விட்டது, அந்த விவகாரம் தான் முடிஞ்சு விட்டது இல்லையா, அப்போ சீனாவை எதிரி நாடு அப்படின்னு யாரும் அறிவிக்கலையே அப்படின்ற மட்டுமே ஊடகம் ஒன்றுகிட்ட பதில் கொடுத்திருக்காரு. இது சரியான பதிலாக இருக்க முடியாது. சீனா எதிரி நாடு கிடையாது, ஆனால் நட்பு நாடு மட்டுமல்ல. திமுகவை பொறுத்தவரை நிச்சயமாக தேசத்திற்கு எதிரான கட்சி கிடையாது. அதே நேரத்தில் சமாதானம் கூறாமல் தவறு எங்கே நடந்தது அப்படின்னு கண்டறிந்து நடவடிக்கை எடுக்கப்படணும். பாஜக தரப்புலையே கையில் எடுத்துட்டாங்க. பிரதமர் நரேந்திர மோடி பாஜகவுடைய பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாரு. இந்த அளவுக்கான பெரிய விஷயங்கள் ஏதாவது ஒன்று கையில் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்ட விவகாரமாக இருந்தாலும் கூட இது ஒரு தவறு தான். இந்த தவறு எங்கே நடந்தது, அப்படி அதை எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி திமுக நிச்சயமாக யோசிக்கணும்.